Hi friends, சென்னை மியூசியமில் த டால்ஸ் ஆஃப் ஜப்பான் எக்ஸிபிஷன் நடக்குதுங்க. த டால்ஸ் ஆஃப் ஜப்பான் டைட்டில் பார்த்தீங்கன்னா நிஞ்சியோ, மீனிங் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஷேப்ஸ். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொம்மைகள் இருக்குது. முதல் பொம்மையை பார்க்கலாம். இந்த பொம்மை பேர் மொமோட்டாரோ. தங்களிடம் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை தனியாளாக போய் மீட்டு கொண்டு வர்றாரு தான் இந்த மொமோட்டோ. இடுப்பில் எப்பயுமே ஒரு வால் வச்சுருப்பார், கையில் ஒரு பையில் சாக்லேட் வச்சுருப்பார். ஏன் அப்படின்னா அவர் நாயும் குரங்கும் துணையோடு தான் அந்த ஐலாண்டுக்கு போனார். அதனால் அந்த சாக்லேட் பையில் எப்பயுமே சாக்லேட் இருந்துகிட்டே இருக்கும். ஹீரோ ஃபோக் டெயில் கதைகள் இன்னும் ஜாப்பனீஸில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பொம்மை பேர் ஃபுஜி முசுமி. ஃபுஜி அப்படின்னா ஜாப்பனீஸில் மலரும் ஒரு மலர். அதாவது என்ன அர்த்தம்னா தனித்துவம், யூனிக்காக அந்த மலர் மலர்றதுனால ஃபுஜி அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. மைக்கோ பொம்மைகள் என்னென்னா ட்ரெடிஷ்னலாக டான்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ்கள் தான் இந்த பொம்மைகளுக்கு அணிவிச்சிருக்காங்க. கைட்டோ ட்ரெடிஷ்னல் டான்சர்ஸ்கள் பயன்படுத்தும் இந்த ட்ரெஸ்கள் தான் இந்த பொம்மைகள் பயன்படுத்தியிருக்காங்க. 4 விதமான கேட்டகரியில் இந்த பொம்மைகள்லாம் அங்கே அலங்காரப்படுத்தி வச்சுருந்தாங்க. குழந்தைகள் வளர்ச்சி, ஃபைன் ஆர்ட், ஃபோக் ஆர்ட், கல்ச்சர்ஸ். ஜாப்பனீஸில் என்னென்ன கல்ச்சர்ஸு, ஃபோக் ஆர்ட்டு அந்த மாதிரி இருந்ததுங்க. சோஜு இந்த பொம்மை ஒரு மரத்தினால் ஆனது. அந்த மரத்தில் ஒரே மரத்தில் அந்த பொம்மையை செஞ்சு வச்சுருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பழங்காலத்தில் விளையாட்டு வீராங்கனைகள் பயன்படுத்தும் இந்த ட்ரெஸ்ஸு தான் இந்த 2 பேரும் போட்டிருக்காங்க. இந்த பொம்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரிஸில் அவங்க காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. 67 ஹேண்ட்மேட் டால்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. 4 கேட்டகரியில் 15 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் அங்கே பொம்மைகள் வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கிற ஒரு பொம்மையும் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ரியலிஸ்டிக்காக அதுக்கான ட்ரெஸ்ஸுங்கள், அதுக்கான முடி, தோரணைகள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா பப்பட் ஷோ அதுக்கு பயன்படுத்த போகிற இந்த பொம்மைகள் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. இருக்கிறதுல இந்த பொம்மை தான் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு பொம்மையும் தனித்தனியாக வச்சு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் அவங்க எழுதியிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. 7ஆம் நூற்றாண்டில் ஜப்பானில் என்ன பண்ணுவாங்கன்னா மர பொம்மைகளை பயன்படுத்தி அதை புது வருடம் வரும்போது கடல்லையோ இல்லை ஆற்றுலையோ அதை கொண்டு போய் போடுவாங்க. அது ஒரு மரபாகவே இருந்துச்சு. இந்த பொம்மை பேர் பார்த்தீங்கன்னா இம்பீரியல் கப்பிள்ஸ். மார்ச் 3ஆம் தேதி ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன்ஸ் அங்கே கொண்டாடப்படும். அதனால் ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த மாதிரி புத்தாடைகளை அணிவிச்சு அங்கே இருப்பாங்க. ஆண் குழந்தை பிறந்தால் மரத்தினால பொம்மை செஞ்சு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு பிடித்த ஹீரோக்களால் பொம்மைகளை செஞ்சு அந்த ஆண் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இது அங்கே உள்ள ஜாப்பனீஸில் ஒரு வழக்கமாக அங்கே இருந்துகிட்ருக்குங்க. இது எம்பையர் ஆஃப் ஜப்பான், அதாவது முதல்ல போராட்ட வீரர்கள் என்னென்ன ஆடைகள் பயன்படுத்தினாங்க, எப்படி வில் அம்புகள் வச்சுருந்தாங்க, பறவைகளை எப்படி அவங்க பயன்படுத்தினாங்க, அதை பற்றி குறிப்புகள் தான் இந்த எம்பையர் ஆஃப் ஜப்பான். இதில் பயன்படுத்தப்பட்ட பொம்மைகளுக்கு உண்மையான துணிகளை உடுத்திருக்காங்க. மக்கள் என்ன உடுத்துவாங்களோ அந்த துணிகளால் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஹேண்ட் கிராஃப்ட்ஸால் செய்யப்பட்ட பொம்மைகளும் அங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதாவது பேப்பரால் பொம்மைகள் செஞ்சு அங்கே வச்சுருந்தாங்க. விதவிதமாக ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் செஞ்சு வச்சுருந்தது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பொம்மைகள் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் சர்வன்ட்ஸ், வேலைக்காரர்கள் பொம்மைகள். எப்படி வேலைக்காரர்கள் மக்களுக்கு உதவியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த காட்சிப்படுத்தினது. 1800 வரைகளுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு தான் அவங்க பயன்படுத்தினாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக்கல் பிளேயிங் பொம்மைகள். அதாவது ஒரு பொம்மை மியூசிக் ப்ளே பண்ணும்போது எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ஸில் அவங்க உட்காந்து அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த பொம்மைகள். இது இந்த எக்ஸிபிஷனில் ஜப்பானோட கல்ச்சர்ஸ், ட்ரெடிஷன்ஸ் அது மட்டும் சொல்லாமல் ஒரு பொம்மைக்கும் எந்த மெட்டீரியலில் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கார்டு அவங்க வச்சுருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. எந்தெந்த மெட்டீரியல்னு டிஃப்ரெண்ட்டாக அவங்க செஞ்சுருக்காங்க, அதோட நுணுக்கங்கள் என்ன அப்படின்ட்டு அந்த போர்டு மாதிரி ஒன்று சின்னதாக வச்சு அதை சொன்னது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நேரில் பார்த்தீங்கன்னா அதோட நுணுக்கங்கள் நம்மளுக்கு தெரியும். இந்த ஷோக்கி அப்படின்ற இந்த பொம்மைகள் பார்த்தீங்கன்னா தீய சக்தியிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய இந்த பொம்மைகள். ஒரு வால் எப்பயுமே கையில் வச்சுருப்பாங்க, கோடாரி பின்னாடி இருக்கும் அப்படின்றது ஒரு கதைகள். மரத்தினால் மட்டும்தான் இந்த பொம்மைகள் செஞ்சுருக்காங்கன்னா அப்படி இல்லைங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய பவுடர், கிளே அந்த மாதிரி பொம்மைகளும் இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கார்டு மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதுல எல்லா டீட்டெயில்ஸும் நுணுக்கமாக எழுதியிருப்பாங்க. ரொம்ப புரியக்கூடிய இங்கிலீஷில் தான் இருக்குங்க. ஒரு பொம்மையும் சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரியலி இன்ட்ரெஸ்டிங்கு. இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா 2 கண்ணும் வரையாமல் இருக்கக்கூடிய இந்த பொம்மை பேர் தருமா. அதாவது நாம் வேண்டிக்கிட்டு இந்த பொம்மையை வச்சுக்கணுங்க. நம்மளுக்கு எப்போ வேண்டுதல் நடக்குதோ அதோட கண்ணை நம்ம வரையணுங்க. 2 வேண்டுதல் நம்ம வேண்டி வச்சுக்கலாம்.
அங்கே பயன்படுத்தப்பட்ட மெட்டீரியலாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், தலைமுடியாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமும் ரொம்ப ரொம்ப பார்த்து நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. தீய சக்தி கிட்ட இருந்து எப்படி நம்ம மக்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு இந்த தீய சக்தி பொம்மையும் அங்கே வச்சுருந்தாங்க. பேய் போல காட்சியளிக்கும் இது டெவில்ஸ் அப்படின்ற பொம்மைகள் 2 வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க. இந்த பொம்மை எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா உலகத்தில் 80 மியூசியமில் இது நடந்துகிட்டு இருக்குங்க. வருஷம் இது நடந்துட்டு தான் இருக்குது. இந்த வருஷம் இந்தியாவில் ஜாப்பனீஸ் பொம்மைகள் அப்படின்ட்டு சென்னை மியூசியமில் நடந்துட்டு இருக்குங்க. இது யார் நடத்துகிறா பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஃபவுண்டேஷன் ட்ராவலிங் எக்ஸிபிஷன். டைட்டில் பார்த்தீங்கன்னா NINGYO. இந்த பொம்மைகளில் பார்த்தீங்கன்னா 2 அடி கிட்ட இருந்துச்சு. இதோட ட்ரெஸ் கல்ச்சர்ஸு, அதோட கிரீடமுங்க, அது கையில் வச்சுருக்க வாள்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான மெட்டீரியலை தயாரிச்சிருந்தாங்க. இந்த பொம்மைங்களோட கண்கள், அதோட மூக்குகள், புருவங்கள் அதெல்லாம் ரொம்பவே நுணுக்கமாக செஞ்சுருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, அவங்க பயன்படுத்தக்கூடிய வாள்கள் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. 2 அடி பொம்மைகள் பார்த்தீங்கன்னா நம்மளை நோக்கி பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்தோட பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து கீழே வச்சு எழுதியிருந்தாங்க. என்ன மாதிரி பொசிஷன்ஸ் வந்து இந்த மாதிரி பொம்மைகள் பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்டிங் டெக்னிக்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட நுணுக்கங்கள், அந்த கலை நுணுக்கங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொம்மைகள் வந்து அங்கே காட்சிப்படுத்தினது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு பொம்மைகளும் அது பார்வைகள், அதோட நிற்கிற குணங்கள், அவங்க எப்படி பார்ப்பாங்க, எந்த மாதிரி நிற்பாங்க, அந்த மாதிரி ஸ்டைலில் அந்த பொம்மைங்களோட பொசிஷன் கூட கரெக்டாக வச்சுருந்தாங்க. இந்த பொம்மையோட முடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு பெட்டு மாதிரி வச்சு இவ்வளோ பெரிய முடி இருந்தால் அதை எப்படி உட்காந்து வச்சுருப்பாங்க அப்படின்றத பொசிஷன் கூட அவங்க கரெக்டாக எக்ஸ்ட்ராக்டாக வச்சுருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இனிமேல் மரத்தினால் ஆன பொம்மைகளை வந்து குழந்தைங்களுக்கு பரிசாக கொடுத்துட்ருக்காங்க. அதோட ஒரு நம்பிக்கையாக தான் இந்த ட்ரெடிஷன்ஸ் கல்ச்சர்ஸை பற்றி ஜப்பான்ஸில் இன்னுமே கண்காட்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ட்ரெடிஷன்ஸ் கல்ச்சர்ஸ் மட்டும் இல்லைங்க, அந்த பொம்மைக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து எழுதினது சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து நம்ம இந்த பொம்மை பார்க்குறோம் இல்லையா, இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. என்னென்னா ஒரு லெதரால் மேட் பண்ண ஒரு குழந்தை வந்து எப்படி படுத்திருக்கோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணி வச்சுருந்தது. சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது அந்த குழந்தையோட கால் பொசிஷனு, கண் எப்படி மூடி இருக்கும், அதோட மூக்கு, அதோட கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் சூப்பராக தெரிஞ்சிச்சுங்க. இந்த பொம்மைகள் வந்து குழந்தைகள் விளையாடக்கூடிய பிளாஸ்டிக் பொம்மைகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஊரில் வந்து பிளாஸ்டிக் பொம்மைகள் வந்து எப்படி விளையாடுவாங்க, குழந்தைகள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைகளை வந்து காட்சிப்படுத்தி வச்சுருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பொம்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா அனிமேட் கேரக்டர்ஸில் வரக்கூடிய ஒரு பொம்மைகள். இதுவும் பிளாஸ்டிக்கால் ஆனது தான். ஆனால் இது பார்க்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுங்க. இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை. 2 பொம்மைங்களும் வந்து மண்ணால் செஞ்சப்பட்டது. ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. நம்ம கிட்ட போய் பார்த்தா தான் அதோட வேலைப்பாடுகள் தெரிஞ்சிச்சு. நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி பொம்மைகளை வந்து நம்ம பார்த்துருந்தாலும் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய பொம்மைகளோட ரியலிஸ்டிக் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அதோட ஆடை அமைப்பு, முடிகள், அதுக்கான பயன்படுத்தப்பட்ட லக்ஸுரி பெயிண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு பொம்மைக்கும் அந்த பொம்மை எந்த மெட்டீரியலில் செய்யப்பட்டது, அந்த பொம்மையோட பேர், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே க்ளீனாக வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணது. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணதும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. மிக்ஸ் ஆஃப் பவுடரில் இந்த பொம்மை செஞ்சுருக்காங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. பேக்டு கிளேயில் இந்த பொம்மை செஞ்சுருக்காங்க. பியூர் ரெயின்ஃபாலாங்க. இது நம்ம இந்த மாதிரி பொம்மைகள் கண்காட்சிகள் வந்து குழந்தைங்களுக்கு உண்மையிலே சூப்பராக பிடிக்கும். அதனால் குழந்தைங்களை கண்டிப்பாக இங்கே வந்து கூட்டிகிட்டு வாங்க. இந்த டி ஷேப் இருக்கு இல்லையா, இது வந்து ஆங்கர் பொம்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைங்களோட வளர்ச்சியை பற்றி அந்த பொம்மைகள் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரவிவர்மா ஓவியங்கள் வந்து அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த பொம்மையை நான் உண்மையிலே சொல்லி பாராட்டணுங்க. அதாவது துணியால் செய்யப்பட்டது. அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, உண்மையிலே துணியால் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லை, அவங்க புக்ஸும் கொடுத்தாங்க. குழந்தைங்களுக்கு புக்லெட் கொடுத்து அந்த பொம்மைங்களை பற்றி, கதைகள் பற்றி எல்லாமே அந்த புக்லெட்டில் க்ளீனாக எழுதி வச்சுருந்தது. சூப்பராக இருந்துச்சுங்க. பேப்பரால் செய்யப்பட்ட ஹேண்ட் கிராஃப்ட்ஸும் அங்கே வச்சுருந்தாங்க. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ரோஜா பூக்கள், கிளிகள்,
அப்புறம் மயில்கள், பூக்கள், நம்ம டெஸ்கில் பயன்படுத்தக்கூடிய பேப்பர் ஸ்டாண்ட்ஸு இது எல்லாமே அங்கே காட்சிப்படுத்துனது உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.